உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதா? அப்போ நீங்க தான் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். உங்களுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது? நீங்க கேக்குறதுக்கு ஏன் ஏசப்பா பதில் தர மாட்டுக்காங்க? அப்படிங்கறத வீடியோவும் எப்படி நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு ஜெபம் நீங்க கேக்குறது கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ நம்மளுடைய சேனல்ல கண்டினியூஸா வரும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் சுயநலம். சுயநலம்னா என்னது? எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை, என் குடும்பத்துக்கு இது வேணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா ஜெபிக்க கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், நான் எனக்கு தானே கேட்க முடியும், அது ஏன் கேட்க கூடாது? நான் ஜெபத்துல என்னோட தேவையை நான் கேட்கவே கூடாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் சுயநலமா ப்ரேயர் பண்ணக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது எப்படி ப்ரேயர் பண்ணணும்னா தேசத்துக்காண்டி ஜெபம் பண்ணணும். நம்மளை சுத்தி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறது தெரியுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வசிக்கிற வீடு பக்கத்துல தெருக்கள்ல எத்தனையோ பேரு எத்தனையோ தேவையோட எத்தனையோ கஷ்டத்தோட இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அவங்களுக்காண்டி ஜெபம் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பிறருக்காண்டி ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காண்டி ஜெபம் பண்ணணும். முழங்கால்ல இருந்து ஜெபம் பண்ணணும். இதுதான் பெரிய விஷயம். இப்போ உள்ள பிள்ளைங்க முழங்கால்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. அடுத்தால எப்படி ஜெபிக்கலான்னு பார்த்தா ஒரு நோக்கம் நம்மளுக்கு இருக்கணும். பர்டிகுலரா ஒரு சிந்தனை என்ன இதுக்காண்டி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற போக்கஸ் மைண்ட் நம்மளுக்கு இருக்கணும். சிலவங்க ப்ரேயர் பண்ணுங்க எனக்காண்டி அப்படின்னு சொல்லும் போது எதுக்காண்டி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஒரு இந்த விஷயத்துக்காண்டி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவா சொல்லுவாங்க, இவ்வளவு தேவை இருக்குது, எனக்கு எதுக்கு ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருக்கக்கூடாது. நம்மளுடைய தேவை, இந்த தேவை ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற 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 அப்படின்னு ப்ரேயர் பண்ணணும். அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு இது இருக்கும் தெரியுமா? அதை வச்சு நம்ம தனிப்பட்ட ப்ரேயர் போச்சோம் பண்ணணும். ஜபம் என்னதுன்னா வல்லமை உள்ள ஜபம், அப்படிதானே? நம்ம பைபிள் கொண்டு போறோமா? பிரேயருக்கு போகும்போச்சோம், சர்ச்சுக்கு போகும்போச்சோம் நம்ம என்ன செய்யணும்னா பைபிள் கட்டாயமா கொண்டு போகணும். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யும்? பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இன்னும் அதிகமா விசுவாசத்தை பலப்படுத்துறது எதுனா தேவனுடைய வார்த்தை தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு பிரேயருக்கு போகும்போச்சோம் கண்டிப்பா பைபிள் கொண்டு போகணும். நிறைய பேர் இப்ப ப்ரேயர் பண்றாங்க ஒரு கடமைக்கு அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஜெபம் பண்றது ஒரு கடமைக்கு அப்படின்னு பண்ணவே கூடாது. முன்னாடி உள்ள லைஃப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணுவீங்க, ஏசப்பாவோட இணைஞ்சிருப்பீங்க. காலப்போக்குல கொஞ்ச நாள் கழியட்டும், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இல்ல பிறகு சாயங்காலம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு விட்டு 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 நம்மளுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜெபம் பண்றது கூட நேரம் இல்லாத அளவுக்கு சாத்தா என்ன செஞ்சிருவான்னா நம்மள அவன் பிடிக்குள்ள கொண்டு போயிரும். அதனால பைபிள் வசனத்திலயும் சரி ப்ரேயர் பண்றதுலயும் சரி சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ணும் போச்சோம் முழங்கால நின்று ஜெபிக்கிறோமா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம பிதாவை கூப்பிடணும். பிதாவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம லைஃப்ல எவ்வளவோ நிறைய நிறைய விஷயங்கள் ஏசப்பா பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்துக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்கள் நம்ம இந்த உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன சொல்லணும்? கேட்கணும். கேட்டு முடிச்சு நன்றி சொல்லி ஆமேன் அப்படின்னு முடிக்கணும். இந்த இதுல நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். நான் என்னுடைய ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருவேன். நோட்ல எனக்கு இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணி முடிச்சிருவேன். நான் எனக்குன்னு இல்ல, என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு மைண்ட்ல தோணும் சிலவங்களுக்காண்டி கஷ்டப்படுறாங்க எடுக்கிறாங்க, தெரிஞ்சவங்க தெருவில் உள்ளவங்க
நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி அவங்க பேரு போட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சு ஜெபிப்பேன். அந்த பழக்கம் இப்போன்னு இல்ல, முன்னாடியே என்கிட்ட வந்து நிறையவே இருக்கு. உங்களுக்கு வந்து நான் எழுதி வச்சு ஜெபிச்சதோட இது வேணும்னா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய வீடியோ வந்து உங்களுடைய இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதனால நீ இன்னும் மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு உங்களுடைய அந்த ப்ரேயர் நோட்ஸை வந்து காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கட்டாயமா காட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நான் அப்படி ஜெபம் பண்ணி எழுதும் போச்சும் நான் வந்து என்ன செய்யறேன், நிறைய தேசத்துக்காண்டி என்னை சுத்தி உள்ளவங்களுக்காண்டி எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு பர்டிகுலரா அந்த நோட்ல நான் எழுதி வச்சிருப்பேன் தெரியுமா, அது மேல கைய வச்சு ஜெபிப்பேன். என்னுடைய தேவை என்னது இருக்குதுன்னு ஏசப்பாக்கு தெரியும்ல. அந்த 5 நிமிஷம், கடைசி ஒரு 5-10 நிமிஷம் கூட இருக்காது, எல்லாருக்காண்டியும் ஜெபிச்சுட்டு கடைசியில தான் நான் என்னக்காண்டி ப்ரேயர் பண்ணுவேன். நீங்களும் இத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்து இருக்கணும். அவரோட வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். அவரோட வார்த்தையின்படி நடக்கணும். நான் இப்படி எழுதி வச்சு ஜெபிக்கிறதுனால என்னோட லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்திருக்கேன், நடந்திருக்கு எனக்கு. அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா என்னோட லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் ஒரு 20-25 மிராக்கிள்ஸ் என்னோட லைஃப்லயே ஃபுல், நான் 0 to இத்தனை வயசு இவ்வளவு வயசுக்குள்ள இது வந்து அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? என்னோட மிராக்கிள்ஸ், என்னோட அற்புதங்கள், சாட்சிகள் வந்து உங்களை கண்டிப்பா பலப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெபிச்சா பதில் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மள அவர்கிட்ட, ஏசப்பா கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு ஜெபிக்கணும். என்னால எதுவுமே முடியாது, நான் வந்து உங்கள்கிட்ட என்னையே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சு ஜெபிச்சோம்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிறதுக்கு வந்து பதில் நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது எப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். எனக்கு கல்ஃப் லைஃப் வந்து நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுலதான் எனக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், எடுப்பேன். ஆனா என்னது, உபவாசம் சொல்லி இருக்குன்னா ரொம்பவே கஷ்டம். உபவாசம் இருந்து நான் ப்ரேயர் பண்றது, எனக்கு அந்த பெரிய மிராக்கிள்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்யறேன்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க பாக்குறவங்க, நீங்க வந்து உபவாசம் ஒரு பர்டிகுலரா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பீங்க தெரியுமா, அதுக்காண்டி நீங்க வந்து ப்ரேயர் பண்ணீங்கன்னு நினைச்சீங்களா, உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா என்ன செய்வாரு, ஏசப்பா பதில் தருவார். உங்களுக்குன்னு மட்டும் நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காம, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு முன்னாடி அநேகர் தேவையோடு இருப்பாங்களா, அவங்களுக்காண்டியும் நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து பாருங்க. கட்டாயமா ஏசப்பா வந்து என்ன செய்வார்னா, அவங்க நீங்க என்ன தேவை அதுல எழுதி வச்சு இது பண்றீங்க, இல்ல ஃபாஸ்டிங் எதுக்காண்டி இருக்கிறீங்க, கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவை யாருக்கு தெரியுதோ தெரியாதோ, கண்டிப்பா யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். அவர் வந்து என்ன செய்வார்னா நம்மளுடைய தேவைகளை நிறைவாய் மாற்றுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா கமெண்ட்ல ஆமேன் போடுங்க.